இந்த கதை ஒரு கிராமத்துல நடந்த உண்மை சம்பவம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த கிராமத்துல எப்பவும் சில விஷயங்கள் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெண்ணின் காணாமல் போன கதை. அவங்க பெயர் தேவிகா. தேவிகா அந்த கிராமத்துல ரொம்ப சாதாரணமா வாழ்ந்தவங்க. காலையில எழுந்து வீட்டு வேலை, மாலை நேரம் தோட்டம் பக்கம் நடந்து போவது அது அவங்க தினசரி வழக்கம். அவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா மனசுல ஏதோ கவலை இருந்த மாதிரி. ஒரு மாலை சூரியன் மறையும் நேரம் அவங்க வழக்கம் போல் காட்டு பக்கம் நடந்து போனாங்க. அந்த நாள் மட்டும் அவங்க திரும்பி வரல. முதல்ல யாரும் கவனிக்கல. ஆனா இரவு 8 மணி ஆனப்புறம் அவங்க இல்லைன்னு எல்லோருக்கும் புரிஞ்சது. அடுத்த நாள் காலை கிராமம் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. பாதை, தோட்டம், காடு எல்லா இடமும். அவங்க செருப்பு மட்டும் ஒரு பழைய கிணறு பக்கத்துல கிடந்துச்சு. ஆனா அந்த கிணற்றுக்குள் எதுவும் கிடைக்கல. தேடல் 3 நாட்கள் நடந்துச்சு. போலீஸ் வந்தாங்க. ஆனா எந்த அடையாளமும் கிடைக்கல. ஆனா ஒரு வயதான ஐயா மட்டும் சொன்னார், அந்த மாலை நான் ஒரு சத்தம் கேட்டேன். ஆனா அது மனித சத்தம் மாதிரி இல்ல. இன்று வரைக்கும் தேவிகா எங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கிணறு மட்டும் இன்னும் இருக்கு. அந்த பாதை இன்னும் இருக்கு. ஆனா அவங்க மட்டும் இல்ல. இந்த கதை முடிஞ்சது இல்ல. பார்ட் 2ல அந்த சத்தத்தோட ரகசியம்